அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை 2026ங்க. 21/8/2026. இன்றைக்கி ஆன்மீக மலர் உண்டு. ஓகேங்களா? ஒன்று இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? சுவை அறிய உதவும் உடல் பாகம். நம்ம மனுஷங்க உடம்புல ஐம்புலன்னு பார்க்கலாம். அதில் ஒரு பாகம் தான் இப்போ கேட்காங்க. சுவை அறியக்கூடியது, டேஸ்ட்டு பார்க்கக்கூடியதுன்னா நாக்கு. ஓகே, நாக்கு அப்படின்னு எழுதிட்டிங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? ஆரஞ்சு விளைச்சலுக்கு பெயர் பெற்ற மகாராஷ்டிரா ஊர், மகாராஷ்டிராவில் உள்ள ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா நாக்பூர் அப்படின்னு சொல்லலாம். நாக்பூர் வந்து இன்னொரு நேம் கொடுக்காங்க. நாக்பூர் வந்து ஆரஞ்சு சிட்டின்னு சொல்கிறாங்க. நாக்பூரில் வந்து 2 விளைச்சலில் வந்து ஆரஞ்சு விளையும். ஓகேங்களா? இப்போ செப்டம்பர் டு டிசம்பர் ஒரு சீசன் இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து மாண்ட்ரீன் ஆரஞ்சு, மாண்ட்ரீன் ஆரஞ்சுங்கிறது ஃபேமஸ். அது நம்ம தமிழ்நாட்டில் கமல ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். 6 இடம் வந்து வளம் என்ன? டாஸ் போடுவது என்பது இதுதான். டாஸ் போடுறாங்கன்னா விளையாடுறதுக்கு முன்னால் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங், யார் செகண்ட் பேட்டிங், யார் பவுலிங் சூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லா கேமுக்குமே வரும். யார் முதல்ல விளையாடுறதுங்க இருக்குது அப்படின்னா காயினத்துக்கு போடுவாங்க. இது வந்து பூவா தலையா, நம்ம ஊர் சைடில் நம்ம சொல்லுவோம் பூவா தலையா. இதை தான் டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன? இதை சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். ராஜராஜ சோழனின் தமக்கைன்னா சிஸ்டர் யார்? குந்தவை பாட்டியார். பொன்னியின் செல்வனில் வந்த கதாபாத்திரம். ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? 3ஆவது எழுத்து யா இருக்கு. அரசர்கள் அமர்வது, அரசர்கள் எதில் அமர்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்மாசனம் சொல்லலாம், அரியணை சொல்லலாம். இங்கே 3ஆவது எழுத்து வந்து யா இருக்கிறதுனால அரியாசனம்னு நான் சொல்கிறேன். யா தருவா இந்த அரியாசனம் பாட்டே இருக்குதுங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். இப்போதைக்கு அரியாசனம், அரசர்கள் அமரும் அரியணை. ஓகே, இதான் அதுக்கு மீனிங். 3 இடம் வந்து வளம் என்ன? சபை. சபைனா மன்றம், அரங்கம். நான் இங்கே வந்து அவைன்னு எழுதுறேன். ரெண்டுமே பதில் ஒன்று தான். 8 இடம் வந்து வளம் என்ன? டேஷ் லீலாவதி. எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம். இதே நேமில் கோவை சாரில் கமல்ஹாசன் ஜோடியாக நடித்த படமும் உண்டாம். சதி லீலாவதி. பதில் என்ன? சதி லீலாவதி. கமல் படம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இயர் 95. ஓகே, 11 இடம் வந்து வளம் என்ன? பாரம், வெயிட், பழு. பழு சொல்லலாம், சுமை சொல்லலாம். இங்கே கணம் சொல்கிறேன். 3மே வெயிட்டை சொல்லக்கூடிய சொல்லலாம். ஓகேங்க. அகைன் 4 இடம் வந்து வளம் என்ன? நன்மைக்கு எது? நல்ல விஷயம் செய்வதற்கு நேரம் ஆப்போசிட் செய்வது வந்து தீமை, அதாவது பாதகம். ஓகே, அப்போ மேலேருந்து கீழே என்ன? 4. மிதமாக எது சொல்? மிதமாகனா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது. அதை பலமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா தீவிரமாக. நீங்கள் தினமலை சால்வ் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே எழுதிடுவீங்க அடிக்கடி, தீவிரமாக. ஓகே, அப்போ 7 இடம் வந்து வளம் என்ன? முருக பக்தர்கள் கந்த ஷஷ்டி டேஸ் இருப்பது உண்டு. முருக பக்தர்கள் ஷஷ்டி விரதம் இருப்பாங்க 7 நாள் வரைக்கும். சிவபத்மனை வதம் செய்த டைம் வந்து மகா கந்த ஷஷ்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த வருஷம் நவம்பர் 10 2026 2015 வரைக்கும் வருது. நவம்பர் 15 வரைக்கும் வருது. ஓகேங்களா? சிவபத்மனை வதம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எதுக்காக விரதம் இருக்கோம்னா நம்ம உடலில் உள்ள நம்மளோட தீய எண்ணங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம நல்லவங்கள வாழணும் அப்படிங்கிறதுக்காக. 5 மேலேருந்து கீழே என்ன? பிருத்திவிராஜ் ரசோ என்ற காதல் கதை. பிருத்திவிராஜன் வந்து, இது பழைய கதை. பிருத்திவிராஜன் வந்து குதிரையில் ஏற்றி கவர்ந்து சென்ற காதலி. இது யார் அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. சம்யுக்தா.
பதில் என்ன? சம்யுக்தா. ஓகே. 14 இடமந்து வளம் என்ன? எப்பொழுதும், எந்த காலமும், எப்பொழுதும், சதா காலமும் அப்படின்னு சொல்லலாம். சதா, அதான் எப்பொழுதும். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? கால டேஷ் சுழண்டு கொண்டே இருக்கிறது. கால சக்கம் அப்படிங்கிறது சுழண்டு கொண்டே இருக்கிறது. நேற்றைய நாள் பழையபடி வரப்போவதில்லை. சக்கரம். ஸோ இன்றைய பொழுது நல்லதாக செலவு பண்ணணும். என்ன இன்னைக்குள்ளது நாளைக்கு கிடைக்க போவதில்லை. 18 இடமந்து வளம் என்ன? அம்பு. அம்பை வந்து என்னன்னு சொல்லலாம்? கணை இல்லைன்னா வாளின்னு சொல்லலாம். நான் பதில் என்னென்னு எழுதுவேன்? கணை. 3 சொல்லி நான் வேணுங்க. ஓகே. 21 இடமந்து வளம் என்ன? நீயும் மற்றவர்கள் போல தான். உனக்கு என்ன புதுசாக கொம்பா முளைச்சிருக்கு? பேச்சு வழக்கு சொல். ஓகே. 16 இடமந்து வளம் என்ன? பாம்பை கண்டதும் அனைவரும் டேஷ் காணும் துணியை காணும் என்று சிதையை ஓடினது. பாம்பை கண்டதும் அனைவரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடினாங்க. 3 சொல்லி என்ன? அதாவது பாம்பை பார்த்தோன்னா பயம். அதாவது ஒரு சைடு சொல்லல உயிர் பிழைச்சா போதும், ஏன்னா அதிர்ச்சி பயம் ஆகல நம்ம என்ன செய்தோன்னு தெரியாது. ஓகேங்களா? அதனால் வச்சிருந்த துண்டு துணியை காணும்னு போட்டு ஓடுறது. ஓகே. 13 மேலேருந்து கீழே. டேஷ் என்றால் பேயும் இறங்குமாமே. பெண் என்றால் பேயும் இறங்குமா. அதாவது பெண்ணோட சாஃப்ட் கேரக்டர். நான் மற்ற மாதிரி பெண்ணுனா சாஃப்ட் கேரக்டர்னா அவங்களோட இறக்க குணத்தை பார்த்து பேய் கூட கீழே இறங்கி வருமா. ஓகே. 14 மேலேருந்து கீழே. 14 வேகம். ஸ்பீடு அப்படிங்கிறத குயிக்கா அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். துரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஹிண்ட் இருந்துச்சு. 19 இடமிருந்து வளம் என்ன? நம் உடலில் சுற்றி வரும் திரவம். நம்ம உடம்புக்குள்ளே சுற்றி வரக்கூடிய திரவம், அதை ஹார்ட்டு தான் பம்பிங் பண்ணுது, மூளை வரைக்கும் போய்ட்டு வருது. அது என்ன? ரத்தம், பிளட்டு. ஓகே. 15 மேலேருந்து கீழே. சாட்சி, அடிப்படை. அடுத்து என்னது? ஆதாரம், விட்னஸ், எவிடன்ஸ். ஓகே. 20 இடமந்து வளம் என்ன? மேரி டேஷ் ஒரு பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை. மேரி கோம். மேரி கோம்ங்க வந்து இந்தியாவுடைய ரெஸ்லர். இவங்க வந்து 6 தடவை வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. 2012 ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வின் பண்ணாங்க. முதல் இந்திய பெண் ஆவாங்க. இவங்களுக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. 17 இடமந்து வளம் என்ன? டேஷ் ஸ்ரீராம் ஒரு பிரபல திரைப்பட பின்னணி பாடகி. ஹிண்ட்டு வேணுங்க. 10 மேலேருந்து கீழே. கலைஞர் கருணாநிதியின் புகழ்பெற்ற வாக்கியம். என் டேஷ் மேலான உடன்பிறப்புகளை. என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை அப்படின்னு சொல்லுவார். என் உயிரோட மேலே உள்ள உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. 17 இடமந்து வளம் என்ன? டேஷ் ஸ்ரீராம் அப்படிங்கிறதுக்கு இங்கே 2 ஹிண்ட் வந்துருக்குங்க. நு ஸோ ராதான்னு சொல்கிறேன். அனுராதா. அனுராதா ஸ்ரீராம் வந்து 90s டைமில் படித்தவங்க. ஜட்ஜஸாகவும் சில எபிசோடில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க குஷியில் அந்த ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அந்த பாட்டு வந்து பார்த்திங்களா, அதை இவங்க படித்தது. பம்பாயில் 2 சாங் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு ஐ திங்க். 12 இடமந்து வளம் என்ன? இதுதான் கடைசி கேள்விங்க. வெண்ணெய், நெய், மோர். இதுவும் ஒரு பால் பொருள் தான். பாலில் வந்து பால் புளிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் எடுப்போம்னா, முதல்ல தயிர். தயிருக்கு அப்புறம் தான் மோர் எடுப்போம். தயிரில் இருந்தால் நெய் எடுப்போம். தயிரில் இருந்தால் வெண்ணெய் எடுப்போம். ஸோ தயிரை மிஸ் பண்ணிட்டாங்க. தயிர். ஓகே. ஓகே. நான் ஏதோ ஆன்சர் தப்பாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா
காஞ்சி மகா பெரியவா சொன்னது. மௌன விரதம் இது. தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க, தேவையான இடத்துல மட்டுமே பேசுங்க, பகையை வளர்த்துக்கொள்ளாதீங்க. ஓகேங்களா? நாக்கு தான் நம்ம உடம்புக்கு முதல் எதிரின்னு சொல்கிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 21 பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு நாளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு உள்ள வெயிட் பண்ணுங்கள். தகவல் சுரங்கம் உலகின் மின்னல் மனிதன் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு மின்னல் ரோபோ. இந்த ரோபோ ரோபோக்கு ஓட்டப்பந்தயம் வச்சதில் 44.7 km/h ஓடி இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ ஹைட்டு தாண்டுது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 6.5 அடி ஹைட்டு தாண்டுதுங்க. 7 அடி ஹைட்டு வரைக்கும் தாண்டுது. 13 லட்சம் ரூபாய் அந்த ரோபோ. 12.91. நன்றிங்க.